இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் செடியில் அதாவது நாங்கள் வளர்த்த மஞ்சக்கிழங்கு அறுவடை செஞ்சுன்னுக்குறோம் பாருங்கள். இதுதான் நான் வளர்த்த மஞ்சள் செடி. கத்தியை வச்சு தான் அம்மா தோண்டி தோண்டி எடுத்துருக்குறாங்க. தோண்டி எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மஞ்சள் செடி. இந்த ஸ்டேஜில் தான் பறிக்கணுமா என்னன்றது தெரியல. ஆனால் பறித்தோம், இவ்வளோ மட்டும் கிழங்கு கிடச்சிருக்கு. அதை காய வச்சுருக்குறோம். அதுதான் இது. நியூஸ் பேப்பரில் இன்னும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் புறா சாப்பிட்ருச்சு டெரஸில் மொட்டை மாடியில் காய வச்சதில்ல. அதனால தான் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. புறா இதுவும் இல்லாமல் சாப்பிடும்னு எங்களுக்கே ஆச்சரியமாகப்பட்டு போச்சு. ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறோம். காய வச்சது வேக வச்சது வீடியோ எடுக்கலை. வேக வச்சு தான் இதை காய வச்சுருக்கிறது. அப்புறமா அம்மா நல்லா காஞ்ச பின்னாடி சின்ன ஜாரில் போட்டு நல்லா பொடிசாக அரைச்சாங்க. அதுவும் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டோம். அப்புறமா இப்போது அம்மா தான் கம்பல் பண்ணாங்க எடுன்னு சொல்லி, வீடியோ எடுக்க சொல்லி. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு அரைச்சி பாருங்க, அங்கே சைடில் வச்சுருக்குறாங்க நைஸாக பண்ணிட்டு. இப்போ மறுபடியும் அரைச்சிது பாருங்கள், காட்டிகிட்ருக்குறேன். அதை இந்த மாவு சல்லடியில் வச்சு நைஸாக இருக்கையிலான்னு டெஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன், செக் பண்ணிகிட்ருந்தேன் நான். அப்புறமா இப்போ சல்லடை எடுத்து சலிக்கணும். அதை நடுவில் அம்மா அப்படியே தொடச்சின்னுக்குறாங்க பாருங்கள். அந்த மூடியில் இருக்கிற அவளுக்கு ஒரு சில டைம் அரைச்சா நம்ம பவுட்ரு ஆகுறது மூடியில் தான் நல்லா நைஸாக இருக்கும், ஒட்டிகிட்ருக்கும். ஜாலில் இருக்கிறது குறன்னே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வரணும். கலர் கூட டிஃப்ரெண்ட் தெரியுது. இல்லை நேரில் பார்க்கும்போது கலர் தெரியுது, ஃபோனில் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக. அந்த மூடியில் இருந்தது நல்ல மஞ்சளாக இருந்துச்சு கலரு பார்க்க. அது கொஞ்சம் குறப்பாக இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. அதனால் பாருங்கள், அந்த மாவு சல்லியில் வச்சு இப்போ சலித்து சலிச்சிக்கிறோம். அதில் போட்டு சலித்து மறுபடியும் அதில் இருக்கிறது கொஞ்சம் திப்பியாக இருக்கும் பாருங்கள், அதாவது குறன்னு. அதை மறுபடியும் போட்டு மறுபடியும் அரைச்சி நாங்கள் மஞ்சள் தூள் பண்ணிட்டோம் வீட்லேயே. நாங்களாக செடி வச்சு கிழங்கு வச்சு, அதாவது பொங்கலுக்கு வச்சுது. நாங்கள் பொங்கலுக்கு வெளியே பொங்கல் வைப்போம் இல்லை, நம்ம பானைக்கு கட்டுறதுக்காக அது செடியோடு வாங்கிட்டு வந்தது. அதுலேருந்து ஒரு கிழங்க வச்சது. அது அவ்வளோ செடி ஆச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்னும் புறா எல்லாம் சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அந்த கிழங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 கிலோ வரைக்கும் கிடச்சிருந்துருக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே அரைச்சி சல்லடை பிடிச்சி எடுத்ததில் எங்களுக்கு கிடச்சிது ஒரு 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் செக் பண்ணல நாங்கள். ஆனால் நல்ல ஒரு பெரிய டப்பா, ஓரளவுக்கு மீடியம் டப்பாக்குள்ளே கிடச்சிது. அந்த டப்பா எல்லாம் உங்களுக்கு காட்டணுமா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக, அதாவது டப்பாக்குள்ளே போட்டு அடித்து வைப்போம் இல்லை, ஸ்டோர் பண்ணி, அதை காட்டுறது நான் எடுக்கலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். எப்படி பேசுகிறேன்னு தெரியல. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களையும் கொஞ்சம் மேலே வளர்த்து விடுங்க எல்லாருமே, சரியா? மறுபடியும் அம்மா கொஞ்சோன்னு ஒரு பொட்டு மஞ்சள் தூள் கூட விடாமல் சலித்து எடுத்துன்னுக்குறாங்க. எடுத்து அரைச்சிட்ருக்குறாங்க. நீங்களும் இதே மாதிரி பொங்கலுக்கு செடி வாங்கிட்டு வருவீங்க இல்லை, மஞ்சள் செடி. அதை உங்கள் தோட்டத்துலேயோ வீட்டுக்கிட்டேயோ எதுலையாச்சும் ஒரு டப்பாவில் கூட ஆகட்டும் வச்சு வளங்க.